Emmaus Spirituality Center. அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதல என்றும் என்றும் பாருங்க. எம்மாவுஸ் அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதல என்றும் என்றும் பாருங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியில் தமிழக ஆயர் பேரவையின் கீழ் இயங்கும் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எம்மாவுஸ் ஆண்டவருடைய ஆசீரையும் அருளையும் வழங்குகின்றோம். இந்த திருப்பலியானது மலேசியாவைச் சேர்ந்த மார்க்ரெட் உடல் நலத்திற்காகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் உறவினர்களின் நலனுக்காகவும் சென்னையை சேர்ந்த அற்புதசாமி ஜெயராணி, மிஸ்டி கிறிஸ்டோபர், நத்தானியேல் ஆகியோரின் நலனுக்காகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும் சிவகங்கையைச் சேர்ந்த செல்வராணி உடல் நலத்திற்காகவும் இடம் வாங்கி வீடு கட்டவும், பிரைட் ஸ்டார் அர்லாந்து சலேத் மேரி குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலனுக்காகவும் திருமதி லில்லி தெரஸ் குடும்ப சிறப்பு கருத்துகளுக்காகவும் திரு அந்தோணி சாமியினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அந்தோணி ஜெயசீலன் ஜெயக்கொடி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் திருமதி லூர்து கென்னடி குடும்ப நலனுக்காகவும் மகன் இதயாவின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் மற்றும் காளையார் கோவிலை சேர்ந்த மரிய அடைக்கலமேரி குடும்ப நலனுக்காகவும் மகன் செல்வாவின் தொழில் வளர்ச்சிக்காகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும் அந்தோணிசாமி செசிலியா செல்வி குடும்ப நலனுக்காகவும் மகனின் வேலை வாய்ப்புக்காகவும் மகளின் திருமணத்திற்காகவும் மற்றும் எங்களோடு இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கின்ற உங்களுடைய கருத்துகளுக்காகவும்
இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாபெரும் வல்ல செயல்களை செய்கிறார். தனக்கும் தன் தந்தைக்கும் இருக்கின்ற உறவினை அடிப்படையாக வைத்து, தனக்கும் தன் தந்தைக்கும் இருக்கின்ற அன்பினை அடிப்படையாக வைத்து அசுத்த ஆவிகளை வெளியேற்றுகிறார். ஏனென்றால் இந்த உலகிற்கு அவர் வந்ததே மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பின் காரணமாக என்பதை நிரூபிப்பதற்காக அசுத்த ஆவிகளை அண்டவிடாமல், அவர்கள் மனுக்குலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த விடாமல் அங்கே வல்ல செயல்களை செய்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2002ஆம் ஆண்டு முதல் சித்தாநங்கூரில் இருக்கிற நம்முடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலும் இதுபோன்ற வல்ல செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்காக சாட்சி கூறி எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே வந்து தங்களுடைய நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி வருகின்ற எல்லா மக்களையும் தொட்டு குணப்படுத்தி அவர்கள் மீது முழுமையான அன்பை செலுத்தி மாபெரும் வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த திருப்பலியிலே நன்றியோடு நினைக்கிறோம். நீங்களும் எம்மாவுஸ் ஆண்டவரிடம் உங்களுடைய வேண்டல்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் செலுத்தி, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வல்ல செயல்களையும் அரும்பெரும் செயல்களையும் செய்து காட்டியறலும் என்று இந்த திருப்பலின் வழியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவுரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் வீராக்கு.
உமோடு தூயாவியாரின் ஒன்னே பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே திருமகன் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் ஏமாத்திரம். ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இருந்தால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அவருடைய நலன்களுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய பொழுது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகின்றவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். 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 ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள்
ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் என்னிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்குகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் எங்கள் பாவம் எங்களை விட்டு அகலக் கடவது. நீ செய்த நன்மை எண்ணி பாடுவேன், நன்றி 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 என் போற்றுவேன். நீ செய்த நன்மை எண்ணி பாடுவே, நன்றி 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 என்று போற்றுவே. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. செய்த நன்மை எண்ணி பாடுவேன், நன்றி 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 என்று போற்றுவேன்.
செய்த நன்மை எண்ணி பாடுவே நன்றி 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 என்று போற்றுவே. தாழ்ந்து நான் இருந்தேன், தூக்கி உயர்த்தி தடுமாறி விழுந்தேன், கரத்தினில் தாங்கினேன். தாழ்ந்து நான் இருந்தேன், தூக்கி உயர்த்தினேன், தடுமாறி விழுந்தேன், கரத்தினில் தாங்கினேன். தாழ்ந்து நான் இருந்தேன், தூக்கி உயர்த்தினீர், தடுமாறி விழுந்தேன், கரத்தினில் தாங்கினீர். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. நீர் செய்த நன்மை எண்ணி பாடுவேன், நன்றி 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 என்று போற்றுவேன். நீ செய்த நன்மை எண்ணி பாடுவே நன்றி 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 என்று போற்றுவே. நம்பி நான் வந்தேன், நலமாக்கி காத்தேன், சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தேன். நம்பி நான் வந்தேன், நலமாக்கி காத்தீர், சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தீர். நம்பி நான் வந்தேன், நலமாக்கி காத்தீர், சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தீர். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மை எண்ணி பாடுவே நன்றி 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 என்று போற்றுவே. நீ செய்த நன்மை எண்ணி பாடுவே நன்றி 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 என்று போற்றுவே. இரக்கமும் அன்புமுள்ள இறைவா, நமது எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து ஒளிபரப்பாக்கப்படும் இந்த திருப்பலியை பார்த்து செபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறார். உம்முடைய ஆட்சி விளங்கும்படியாக எவை கருவியாக பயன்படுத்தும். இந்த இறைவார்த்தை பகிர்வை கேட்கும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் ஆவியின் அருட்கொடைகளால் நிரப்பும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் முழுவதும் கடவுளின் மாபெரும் செயல்களை குறித்து பல இடங்களில் பார்க்கிறோம். மிக குறிப்பாக கடவுள் எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அவர்கள் சார்பாக செயலாற்றிய அரும்பெரும் செயல்களை குறித்து விடுதலை பயண நூல் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் கடவுளுடைய உடனிருப்பையும் கடவுள் தந்த விடுதலையும் அனுபவித்து பார்த்தார்கள் என்று மிக அற்புதமாக அந்த பெரும் துன்பங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 11 பெரும் துன்பங்கள் நமக்கு விளக்கி சொல்கின்றன. ஏன் அவர்கள் செங்கடலை கடக்க முடியாமல் எதிரிகளால் அழிக்கப்பட போகிறோம் என்ற வேதனையில் கதறி எழுதபோது கால் நனையாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அரும்பெரும் செயல் செய்து அவருடைய வல்லமையும் ஆட்சியும் அவர் நம்மோடு உடனிருக்கிறார் என்ற அந்த உண்மையும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் அதை கண்டுகொண்டார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு இடைவிடாமல் ஜெபித்து வேண்டியிருக்கிறார்களோ அந்த வேண்டுதலுக்கு பதில் தந்த நிகழ்வுகளை நமக்கு விவிலியம் பல இடங்களில் சொல்லுகிறது. அன்னாள் என்று சொல்லப்படக்கூடிய மலடியாக இருந்த அந்த பெண்மணியானவள் கதறி எழுது ஜெபித்த போது
அவளுக்கு சாமுவேலை முதல் குழந்தையாய் கொடுத்து கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்ததையும், அதுபோல எசேக்கியா மன்னன் கதறி எழுத போது அவன் கண்ணீருக்கு பதில் தந்து ஆண்டவர் செயலாற்றிய நலமிக்க செயலையும், அதைத் தொடர்ந்து அசிரிய மன்னன் படையெடுத்து எருசலேமை முற்றுகையிட்ட போது அந்த பெரும் படை வீழ்ந்ததை குறித்து மாபெரும் செயலை கடவுள் ஆற்றிய அந்த செயலை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் பொது காலத்தினுடைய நாட்களுக்குள் உள்ளே நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த நாட்களிலே இயேசுவினுடைய இந்த பிறப்பின் நிகழ்வை பின்னோக்கி பார்ப்பது நல்லது. கடவுள் எந்த அளவு இந்த உலகை அன்பு செய்தார் என்றும், நம்மை மீட்பதற்காக, பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக எந்த அளவு அரும்பெரும் செயல்கள் செய்து மனிதரானார் என்பதையும் நமக்கு நற்செய்தி நூல்களில் இறை வார்த்தையாக கடவுள் தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வார்த்தையானவர் மனு உருவெடுத்து நம்மிடையே குடிகொண்ட அந்த மாபெரும் செயல் கடவுளுடைய பேரன்பையும், கடவுள் நம்மை மீண்டும் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் ஆள வேண்டும் என்ற அந்த அரும் செயலுடைய வெளிப்பாடுகள். இறைவன் நம்மோடு உடன் இருக்கும் விதமாக அவர் இம்மானுவேல் என்ற பெயர் பெற்றார். அவருடைய அரும்பெரும் செயலானது நம்மோடு இறைவன் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள அழைப்பு விடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நம்மை மீட்க வந்த நமது ஆண்டவர் இயேசு என்ற பெயர் பெற்றிருக்கிறார். பாவங்களிலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார். மனித உலகம், மனித வாழ்வு பாவத்தின் சுமையால் நிறைந்து வாழ்வை தொலைத்து இறைவனுடைய உடனிருப்பையும் கண்டுகொள்ள முடியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை விடுதலையின் மக்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு மாபெரும் செயல்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய உடலும் மாபெரும் செயலுடைய வெளிப்பாடு என்பதை மறந்துவிட முடியாது. நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனை சயின்டிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடினால் கூட இந்த உடலை கடவுள் கருவறையிலே 10 மாதத்தில் உருவாக்குவது போல உருவாக்கிவிட முடியாது. அந்த அளவு கடவுள் மேன்மைமிக்க செயல்களை, அரும்பெரும் செயல்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். என் அருமையானவர்களே, மார்க்க நற்செய்தியாளர் முதல் அலைகளை 21 28 வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு அருமையான நிகழ்வை இயேசுனுடைய வாழ்க்கையில் சுட்டிக்காட்டி, இயேசு வல்லமைக்க செயல்களால் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, இறைவன் உங்களோடு வரலாற்றில் செயல்படுகிறார் என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த நிகழ்வை தந்திருக்கிறார். இயேசு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கப்பர்நாகுமுக்கு வந்து சேருகிறார். கப்பர்நாகுமின் தொழுகை கூடத்தில் பலமுறை போதித்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் முதல் நிகழ்வாக அங்கே மார்க்க நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பது, தீ ஆவி பிடித்த மனிதன் இயேசுவை பார்த்து, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி இயேசுவினுடைய வல்லமைக்க செயல்களை அந்த தீ ஆவி பிடித்த மனிதன் பறைசாற்றுகிறான். இயேசு அந்த இடத்தில், என் அன்புக்குரியவர்களே, இவனை விட்டு வெளியே போய் என்று சொல்லி, வாயை மூடு என்று சொல்லி அதட்டி வெளியேற்றுகிறார். இயேசுவினுடைய வல்லமைக்க செயல்கள் அத்தனையும் இறைவன் இந்த உலகுக்கு வந்துவிட்டார், இறையாட்சி வந்துவிட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லக்கூடியவை. இணைச்சட்ட நூல் 6:22 இப்படி நாம் வாசிக்கிறோம். எங்கள் கண்கள் காண எகிப்தின் நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அருட்செயல்களையும் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே இறைவன் செயலாற்றிய அத்தனை செயல்களும் அரும் செயல்களும் நினைத்து பார்த்து நன்றி சொன்னார்கள். நாங்கள் கடவுளுக்குரிய மக்கள், கடவுளால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்ற அந்த உரிமையை அவர்கள் நினைவுபடுத்தி மகிழ்ந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நினைவுகளும் மகிழ்ச்சியும் நாம் பிறரையும் கடவுளுக்குள் கொண்டு வர வேண்டும், வல்லமிக்க செயல்களை காண செய்ய வேண்டும்.
எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையம் இறைவனுடைய அரும் செயலை வெளிப்படுத்தும் மையமாக 2003 இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, கடந்த 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வுகள் 2ஐ உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஒரு அருமை சகோதரி பாண்டிச்சேரியிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக தன்னுடைய மகளோடு இந்த இடத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதுமே முன்னிருக்கையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையினுடைய இந்த பீடத்தினுடைய முன்பகுதியில் தான் அவர் எப்பொழுதுமே எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் முன்புதான் தன்னுடைய மகளோடு அமர்ந்திருப்பார். 2 ஆண்டுகள் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். என்னுடைய மகளுக்கு அரசாங்க கல்லூரியிலே ஆர்கிடெக்ட் படிப்பதற்கு சீட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். 7 முறை அந்த வாய்ப்பு போய்விட்டதாகவும் தன்னுடைய மகள் தாயை பார்த்து, நாமானுக்கு கடவுள் செய்தது போல எனக்கும் செய்வாருமா என்று சொல்லி அந்த நம்பிக்கை வெளிப்படுத்திய போது 8வது முறையாக கவர்மெண்ட் கல்லூரியிலே ஆர்கிடெக்ட் படிப்பதற்காக அவருக்கு இந்த ஆண்டு சீட்டு கிடைத்திருக்கிறார். கண்ணீரோடும் நன்றியோடும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடியது உடனடியாக நடப்பதில்லை. ஆனால் இறைவன் மாபெரும் செயலை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், திருப்பாடல் 126:3 சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அதுபோல கடவுளே அனைத்தையும் செயலாற்றக்கூடியவராக இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் இருக்கிறார். மற்றொரு அருமையான பிள்ளை ஆற்காடு என்று சொல்லப்படக்கூடிய சிறிய ஊர். அந்த ஊரிலிருந்து வந்த ஸ்னேகா என்ற ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். 12ஆம் வகுப்பிலே நான் படிக்கக்கூடிய பள்ளியில் 3 இடங்களில் ஒரு 3வது ரேங்காவது வர வேண்டும் என்று வேண்டி ஜெபித்துக் கொண்டார். அந்த பள்ளியிலே 3வது ரேங்க் பெற்றாள். தேர்வு எழுதக்கூடிய காலகட்டத்திலே அத்தனையிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெறக்கூடிய அளவுக்கு நான் உயர வேண்டும் என்று கூட அவர் வேண்டுதல் வைத்திருந்தார். இந்த எம்மாவுஸ் மையத்தில் வந்து அமாவாசை ஜெபங்களில் கலந்து கொள்வதுண்டு. அப்படி ஜெபித்த அந்த அன்பு பிள்ளைக்கு வணிகவியல் தேர்வு எழுதுகிற போது உடல்நலக் குறைவு. ஐயோ, நான் படித்ததெல்லாம் வீணாகிவிடுமோ என்ற நினைப்போடு, ஆண்டவரே, எம்மாவுஸ் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நான் பலமுறை ஜெபித்திருக்கிறேனே, அமாவாசை ஜெபங்களில் கலந்திருக்கிறேனே, என் வேண்டுதல் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்ற அந்த கலக்கத்தில் அந்த மகள் இறைவனிடம் வேண்டி இந்த எம்மாவுஸில் வந்து நான் சாட்சி சொல்வேன் என்று உள்ளத்தில் வேண்டிக் கொண்டாள். என் அன்புக்குரியவர்களே, எந்த தேர்வுக்கு முன்பு, வணிகவியல் தேர்வுக்கு முன்பு உடல்நலம் குறைவாக இருந்தாரோ அந்த தேர்வில் மட்டும்தான் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றிருந்தார். இறைவன் இன்றும் நமக்காக மாபெரும் செயல் ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில் 14:11 சொல்வார், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறான். இந்த எம்மாவுஸ் மையம் அப்படித்தான். ஆயர் பேரவையினுடைய ஆன்மீக மையமாக இது திகழ்ந்து வருகிறது. எப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி ஆயர் பேரவைக்கு சொந்தமாக இருக்கிறதோ அதுபோல இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையமும் ஆயர் பேரவையினுடைய ஒரே ஆன்மீக மையமாக இருக்கிறது. அதுபோல நம் வாழ்வு எப்படி ஆயர் பேரவையினுடைய பத்திரிகையாக இருக்கிறதோ அதுபோல எம்மாவுஸிலிருந்து வெளிவரக்கூடிய ஆன்மீக பத்திரிகை எம்மாவுஸும் ஆன்மீக நமது ஆயர்கள் பேரவையினுடைய பத்திரிகையாகவும் இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த இடத்தில் மாபெரும் செயல்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கை மட்டும் இழந்து விடாமல் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது இறைவன் செயலாற்றுகிறார். எசாயா இறைவாக்கினர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரேலே குடும்பத்தாரே மாபெரும்
நன்மைகள் பல அவர்களுக்கு செய்துள்ளார் என்று சொல்கிறார். இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் படுக்கையில் இருக்கலாம், இல்லத்தை விட்டு வெளியே போக முடியாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலிருந்து இந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றும் இறைவன் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறார் என்றும் நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்வுக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் எழுப்பக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் இறைவன் செவிசாய்த்து அற்புதமான செயல்களை செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த பாடல் வரிகள் வழியாக நம்பி நான் வந்தேன் நலமாக்கி காத்தி, சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தீரையா. நம்பி நான் வந்தேன் நலமாக்கி காத்தி, சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தே. நம்பி நான் வந்தேன் நலமாக்கி காத்தி, சோதித்து அறிந்து வெற்றியை பொழிந்தே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீர் ஆட்கொண்டு அவர்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தீமையின் கட்டுகளும் பாவத்தின் கட்டுகளும் அகலும்படியாய் நீர் உமது வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும், என் வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னேன். அந்த வல்லமைக்கு செயல்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் நடக்கும்படியாக நீர் செய்வீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் செய்த நன்மை எண்ணி பாடுவே, நன்றி 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 என்று போற்றுவே. ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. விரும்பிழி நீவியதை வேதனை அகற்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக்கு இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக்கு எங்களுக்கு இவை மாறுபனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய திருப்பலி கருத்துகளாக வாசிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் தயவாக ஏற்று அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றும்படியாகவும் இடம் ஜெபிக்கிறோம். இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்றுவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அதே அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக அரும் பெரும் மாபெரும் செயல்களை செய்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரியவும் கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எம்மாவசு அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதலை என்றும் என்றும் பாருங்க.